அன்பு உறவுகளை, புனித யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவரின் பெருவிழா என்று. ஏனென்றால் தனது வாழ்க்கையிலே பல அற்புதமான நிகழ்வுகளை ஏறெடுத்த ஒரு அற்புதமான புனிதர். அமைதியிலும் பொறுமையிலும் தலை சிறந்தவராக மணமகனை மண்ணுலகிற்கு நிறைவான செயல்களை ஏறெடுக்க இந்த மண்ணுலகின் தந்தையாக செயல்பட்ட ஒரு அற்புதமான புனிதர் நமது யோசேப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித சூசையப்பரின் பெருவிழா. மகிழ்வோடு வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, புனித யோசேப்பு கனவின் நாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கடவுளின் விருப்பத்தை தவறாமல் செய்து முடித்த செயல் வீரர். எந்த பொறுப்பை கடவுள் இவரிடம் ஒப்படைத்தாரோ அப்பணியை சிறப்பாக செய்து முடித்தவர். அதற்காக சவால்களை சந்தித்தார், துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பிலிருந்து சிறிதும் பின்வாங்காதவர் என்று அழைக்கப்பட்ட அற்புதமான புனிதராக பார்க்கப்படுகிறார். தாழ்ச்சியும் தூய்மையும் உள்ள இதயத்தை அவர் பிரதிபலிக்கின்றார். தன் மனைவி மரியாள் அன்னையின் உணர்வு, நமது அன்பு தாய் மரியாளின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர். அதனால் தான் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். தன்னால் பிறருக்கு எத்தகைய துன்பம் வந்துவிடக்கூடாது என நினைத்தார். தன்னுடைய அன்றாட செயல்களை அன்பினால் செய்தார். அன்னை மரியாவும் குழந்தை இயேசுவும் பாதுகாக்கும் பொறுப்பில் சிரத்தோடு பலவிதமான துன்பங்களோடு அவர் செயல்பட்டாலும் அந்த சிரமத்தை பார்க்காமல் பாதுகாத்து செயல்பட்டவர். ஏனென்றால் அவர் அதிகம் பேசாதவராக காணப்பட்டாலும் அவரை பற்றி இன்றும் உலகம் முழுவதும் பேசப்படுவதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். எனவே அதை நாம் முழுமையாக ஆய்ந்தறிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்கள். இந்த யோசேப்பு, புனித சூசைப்பர், ஜோசப் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைப்போம் இல்லையா? இந்த ஜோசப் என்ற வார்த்தைகள் பல அற்புதமான செயல்களை நமக்கு சொல்லித்தர விளைகிறது. ஜே ஃபார் ஜஸ்டிஸ், நீதி உள்ளவர். ஓ ஃபார் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிந்துள்ளவர். எஸ் ஃபார் சைலன்ஸ், அமைதியானவர். இ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மிக்கவர். பி ஃபார் அந்த ப்ரூடன்ஸோட நடந்து கொண்டவர், அதாவது விவேகம் நிறைந்தவராக காணப்பட்டார். எச் ஃபார் ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி உள்ளவர். ஆக நீதியையும் கீழ்ப்படிதலையும் அமைதியையும் விவேகத்தையும் தாழ்ச்சியையும் தனது வாழ்க்கையிலே சிறப்பாக கொண்டிருந்தவர் தான் நமது புனித சூசையப்பர். கப்ரியேல் தூதர் சூசைக்கு கனவில் தோன்றி தாவீதின் மகனே என்று முழுமையாக அழைத்து அவருக்கு அற்புதமான செயல்களை எதிர்த்தார். மாறாக தூதர் இறைவாக்கினர் எசேக்கியேலுக்கு தோன்றிய போது மனிதா எழுந்து நில் என்று கட்டளை தருகிறார். பீட்டருக்கு சிறையில் தோன்றி உடனே சொல்வார், எழுந்திரு, இங்கிருந்து உடனே போய் என்று. நற்செய்தியாளர் யோவானிடம் நீ காண்பதை இப்போது அனைவருக்கும் எடுத்து கூறு என்று சொல்லுவார். ஆனால் நமது சூசையப்பரை அவரை முழுமையாக கண்ட பொழுது, சூசையே தாவீதின் மகனே, அங்க கமாண்டிங் இருக்காது, அற்புதமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி இருப்பார். மேலும் நாம் நமது வாழ்க்கையில அற்புதமான செயல்களை சூசையப்பர் சொல்லித் தருகிறார். அது என்னவென்றால், எத்துணை பொருத்தம் இவருக்கு இருக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட நீதியில், கீழ்ப்படிதலில், அமைதியில், அனுபவத்தில், விவேகத்தில், தாழ்ச்சியில் வாழ்நாளெல்லாம் வளர்ச்சியை அடைந்து கொண்டவராக பார்க்கப்படுகிறார். ஏன்னா அவரது வாழ்க்கை எப்பவுமே அமைதியை நோக்கி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நிறைவாக செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார். நாமும் நமது வாழ்க்கையிலே நீதி உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, அமைதியை ஏற்படுத்தவர்களாக, அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக, தாழ்ச்சியோடு இந்த அனைத்து பண்புகளையும் நமது குடும்பங்களிலே செயலாக்கப்படுத்துகிற பொழுது இந்த புனித சூசையப்பரின் பெருவிழா நமக்கு மகிழ்ச்சியும் ஆசிரியையும் கொண்டு வரும். நிறைவோடு இத்திருவிழாவிலே மகிழ்வோடு கொண்டாடுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, புனித சூசையப்பரை போல எங்கள் வாழ்விலே நாங்கள் அனைத்து பண்புகளையும் கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.